ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம் 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 மக்களே. நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாத எரிச்சல், பேர்னிங் ஃபீட். அந்த கால் எரிச்சல் வந்து எதனால் வருது, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணலாம், அதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன, இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கால் பாதம் எரிச்சலுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் டேமேஜ். அதாவது நர்வ் டேமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ சர்க்கரை வியாதி இருக்கு இல்லையா, இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து கிரானிக்காக அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னா அவங்களுக்கு கால் பாத நரம்புகள்லாம் வந்து டேமேஜ் ஆகி அது மூலமாக அந்த கால் பாதம் எரிச்சல் வரும். கால் பாதம் எரிச்சலுக்கு வந்து மெயினாக நம்ம சொல்லக்கூடியது ஒரு 70 to 80% வந்து கால் பாதம் எரியுதுனாலே நீங்கள் சுகர் பேஷண்ட்டா அப்படின்னு தான் நம்ம பொதுவாக கேட்போம். அவங்களுக்கு வந்து நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு கால் எரிச்சல் வருது. அது இல்லாமல் இப்போ சுகர் பேஷண்ட் மெயினாக வந்து நர்வ் டேமேஜ் ஆகிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி. விட்டமின் டெஃபிஷியன்சியில் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் B12, விட்டமின் B6, ஃபோலேட் சத்து குறைபாடு, தைமின் சத்து குறைபாடு, அது மூலமாகவும் நமக்கு வந்து இந்த கால் பாத எரிச்சல் வரலாம். இப்போ சில பேர் வந்து அசைவ உணவுகளே எடுக்க மாட்டேன், நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன், சைவம் தான் எடுப்பேன்னு எடுப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கனாலும் அந்த கால் பாதம் எரிச்சல் நிறையா வரும். ஏன் வருது அப்படின்னா அவங்க சரியான முறையில் விட்டமின் B12 கிடைக்கிற உணவுகள் வந்து சைவத்துலேயும் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் மெயின் காரணமாக இருக்கும். அப்புறம் ஆல்கஹால் அப்யூஸ் ஆகிறது. ஆல்கஹால் டெய்லியும் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நர்வெல்லாம் டேமேஜ் ஆகி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டு அவங்களுக்கும் அந்த கால் பாதம் எரிச்சல் வரலாம். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, கிரானிக்காக ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த நர்வெலாம் டேமேஜ் ஆகி சுருக்கம் வந்து அந்த நரம்பில் சுருக்கம்லாம் வந்து அந்த கிரானிக் ஸ்மோக்கர்ஸுக்குமே நம்மளுக்கு கால் பாதம் எரிச்சல் வரலாம். கால் பாதம் மட்டும்தான் எரிச்சல் வரணும் இல்லை, கையிலையும் எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் கண்டிஷனில் நம்மளுக்கு வரும். கால் பாதம் எரிச்சல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு அறிகுறி தான். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்து அந்த நோயை நம்ம சரி பண்ணால் இந்த நோய் அறிகுறிகள், இந்த கால் பாத எரிச்சல் வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். என்ன டிசீஸ்னு பார்த்து அதுக்குரிய டிசீஸை நம்ம க்யூர் பண்ணோன்னா இந்த பாத எரிச்சலுங்கிற சிம்டம்ஸ் வந்து தன்னால் மறைஞ்சு போயிடும். அது இல்லாமல் தைராய்டு, ஹைப்போதைராய்டு பேஷண்ட்டுக்கு இந்த மெட்டபாலிக் டிஸார்டர்லாம் வர்றதுனால ஹைப்போதைராய்டு பேஷண்ட்டோட நர்வ் வந்து டேமேஜ் ஆகி அவங்களுக்கும் அந்த கால் பாதம் எரிச்சல் வரலாம், கையெல்லாம் எரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா SFSN அப்படிங்கிற ஒரு டிசீஸ். அது என்னன்னா ஸ்மால் ஃபைபர்ஸ் சென்சரி நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்மால் வெசல்ஸ் எல்லாம் சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற நரம்பெல்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணி அது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து அந்த கால் பாதம் எரிச்சல் வரும். கால் பாதம் மட்டும் கிடையாது, அது கையிலையும் அந்த எரிச்சல்லாம் வரும். அது பார்த்திங்கன்னா ஸ்மால் வெசல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, நம்ம உடம்புல எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டேமேஜ் பண்ணி நமக்கு எரிச்சல் வர்றதும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த HIV பேஷண்ட்டு அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இம்யூனோ சப்ரஸர், அவங்களுடைய உடம்புல இருக்கிற நல்ல சத்தெல்லாம் குறைஞ்சி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்திங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. அவங்க நர்வ்லாம் டேமேஜ் ஆகி அவங்க பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த HIV பேஷண்ட்டுக்கு அது மாதிரி கால் பாதம் எரிச்சல் இல்லை கையில் எரிச்சல் அந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் பல்மனரி டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிபி பேஷண்ட் அவங்க வந்து இந்த ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. அதில் வந்து சில ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த எரிச்சலை ஏற்படுத்தலாம். இன்னொன்று ஹீமோதெரப்பி எடுக்கிறவங்க, ஹீமோதெரப்பி எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஹீமோதெரப்பி வந்து மெடிக்கேஷன், அந்த மெடிக்கேஷன்னாலேயும் மெடிசன் சைட் எஃபெக்ட்ஸ்னாலேயும் நமக்கு நிறைய வந்து ட்ரக் சைட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கால் பாதம் எரிச்சல், கை எரிச்சல், இல்லை உடம்பு முழுக்கவே எரிச்சல், அந்த மாதிரியெல்லாம் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நமக்கு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CMT அப்படின்னு சொல்லுவாங்க. CMT அப்படின்னா சார்கோட் மேரி டூத் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சார்கோட் மேரி டூத் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு ஹெரிடிட்டி டிஸார்டர். அந்த ஹெரிடிட்டி டிஸார்டர் வந்து இந்த பல்லு நரம்புகள்லாம் அஃபெக்ட் பண்ணி அது வந்து நர்வ் டேமேஜ் பண்ணி அந்த ஒரு கை, ஒரு ஆர்ம், ஒன் லெக் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அப்படி நம்ம பண்ணுறது அந்த டிசீஸ்லேயும் வந்து இந்த சார்கோட் மேரி டூத் சிண்ட்ரோம்லேயும் நமக்கு வந்து இந்த பேர்னிங் ஆர்ம்ஸும் இருக்கும், ஒரு கை எரியும், ஒரு கால் எரியும், அந்த மாதிரி ஒன் ஆர்ம் ஒன் லெக் அதை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அத்லெட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அத்லெட் ஃபுட் அப்படிங்கிறது என்னென்னா, அத்லெட் ஃபுட்டுன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிரானிக்காக ஒரு ஷூ யூஸ் பண்ணுறாங்க, அந்த சாக்ஸ் ஈரமாயிட்டே இருக்குது, அந்த சாக்ஸை வந்து சரியான முறையில் அவங்க ரீப்ளேஸ் பண்ணாமல் அதையே போட்டிருக்காங்க, இல்லை செப்பல் அதையே போட்டிருக்காங்க,
அவங்க அந்த கண்டினியூஸாக அந்த வெட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறாங்கன்னா அங்கே ஒரு ஃபங்கல் டீனியா பீடிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாகி அந்த கால் இடையில அந்த கால் இடுக்கில் இருக்கிற நரம்புகள்லாம் அது பாதித்து அது மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து அந்த கால் பாதம் எரிச்சல்லாம் வரலாம். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் சர்ஜிக்கல், அதாவது இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை குடல் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்க, குடலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ அப்பண்டிசைட்டிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த கால் பாதம் எரிச்சல், அந்த மாதிரி உடம்புல வேறு எங்கே வேணாலும் எரிச்சல் அந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் இந்த அல்சர் உள்ளவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த HCl செக்ரீஷன் அதிகமாகிட்டு அதெல்லாம் நர்வ் டேமேஜ் பண்ணி அது மூலமாகவும் அவங்களுக்கு எரிச்சல் அது மாதிரிலாம் வரலாம். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சியில் பார்த்திங்கன்னா ஒபேஸ் ஆயிடுவாங்க, நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், சில ஹார்மோன் ரைஸ் ஆகும், சில ஹார்மோன் வந்து கம்மியாகும், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கால் பாதம் எரிச்சல் வரலாம். அதுக்கப்புறம் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனோபாஸில் பார்த்திங்கன்னா மெனோபாஸ்லேயும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கால் பாதம் எரிச்சல் வரலாம். அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வர்றதுனால, யூட்ரின் ஹார்மோனெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த நர்வ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகி அது வரலாம். அதுக்கப்புறம் PIDன்னு சொல்லுவாங்க, பெரிஃபெரல் ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிஃபெரல் ஆர்ட்ரி டிசீஸில் வந்து கீழே இருக்கிற கால் நரம்புகள்லாம் அந்த ஆர்ட்ரிஸ்லாம் வந்து பெரிஃபெரல் ஆர்ட்ரி டிசீஸுங்கள ஆர்ட்ரிஸ் எல்லாம் சுருங்குறதுனால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு அது மூலயமாவும் அவங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் GPS அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குல்லியன் பேரியர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் மூலமாகவும் குல்லியன் பேரியர் சிண்ட்ரோமில் அது மூலமாகவும் நம்மளுக்கு கால் பாதம் எரிச்சல், நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி ஜாஸ்தியாக வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரித்ரோமயால்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எரித்ரோமயால்ஜியா அப்படின்னா என்னென்னா, எரித்ரோமயால்ஜியாங்கிறது ஒரு ரேர் கண்டிஷன். அது என்ன பண்ணுன்னா, நம்மளை ஆன் அண்ட் ஆஃபாக அந்த உள்ளார இருக்கிற அந்த ஆர்ட்ரிஸு அந்த வெசல்ஸ்லாம் பிளாக் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால அதை ஹைப்பரிமியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹைப்பரிமியா அவங்க வந்து பிளாக் ஆகிறதுனால அந்த பிளட் சப்ளை வந்து சில சமயம் பாதிக்கப்படலாம், இல்லைன்னா அதிக அளவில் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும் அந்த பிளாக்கு. அவங்களுக்கு வந்து அந்த பிளட் ரஷ் ஆகிறதுனாலையும் அவங்களுக்கு அந்த கால் பாதம் எரிச்சல்லாம் வரலாம். அதுக்கப்புறம் கிரானிக்காக இப்போ ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு கிரானிக்காக இருக்கிறப்ப அவங்க என்னன்னா கிட்னி டிசீஸ்க்கு ஆளாவாங்க. அப்படி கிட்னி டிசீஸ் ஆளாகிறப்போ அந்த கிட்னி பாதிக்கப்பட்டு கிட்னியில் வந்து சரியான முறையில் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றாமல் அது மூலயமாவும் நமக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா யூரிமிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கழிவுகள்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியேறாகாமல் அது மூலயமாவும் வரலாம். அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமியாங்கிற ரத்த சோகையினால் நமக்கு வந்து அந்த கால் பாதம் எரிச்சல், அந்த கை எரிச்சல், இல்லை உடம்பே எரியிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். இன்னும் ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது, டார்சல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டார்சல் டனல் சிண்ட்ரோம்னா என்னென்னா, அந்த குட்டி குட்டி வெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபூட்லேருந்து நம்ம கால் பாதம் ஃபூட்லேருந்து அந்த ஆங்கிள்லேருந்து அந்த ஃபூட்டுக்கு வந்து போகும், அதில் டேமேஜ் ஆகி அது மூலயமாவும் நம்மளுக்கு வந்து கால் பாதம் எரிச்சல் வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CRPS, அதாவது காம்ப்ளெக்ஸ் ரீஜனல் பெயின் சிண்ட்ரோம். காம்ப்ளெக்ஸ் ரீஜனல் பெயின் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா, போஸ்ட் சர்ஜிக்கலில் இது ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு இன்ஜுரி வந்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்டர் இன்ஜுரியோ ஆஃப்டர் சர்ஜரியோ அந்த நர்வ்ஸு அந்த மசில்ஸ் அந்த நர்வ்ஸ் வெசல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி அது மூலமாகவும் வரலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமானதாக இருக்கும். அதாவது ப்ரீக்கிங் பெயின் இருக்கும், பேர்னிங் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். இது மாதிரி நிறைய காரணங்கள் நமக்கு இருக்குது. நம்ம என்னென்ன காரணங்கள், இவ்வளோ காரணங்கள் இருக்குது நமக்கு, இதில் என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த நோயை சரி பண்ணாலே நமக்கு எல்லாமே சரியாகும். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருக்கிற அதிகப்படியான இப்போ பார்த்திங்கன்னா கேரியம், பாதரசம், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரங்கள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா பழைய காலம் மாதிரி நம்ம வந்து மண்பாண்டங்கள் அது மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ புதுசாக காப்பர்னு யூஸ் பண்ணுறோம், இன்ட்ரோலியம்னு யூஸ் பண்ணுறோம், நிறைய வந்து தவா அப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ளார போய் அதுவுமே நமக்கு நர்வ் டேமேஜ் எல்லாம் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெறும் காலோட நடக்கிறோம் அப்படிங்கிறப்ப காலில் இன்ஃபெக்ஷன் ஆகி அது மூலமாகவும் நமக்கு அந்த கால் பாதம் எரிச்சல்லாம் வரலாம். அப்புறம் அந்த கிராக்ஸு, அந்த காலில் வர கிராக்ஸு, காலில் கீரல்லாம் வந்து அந்த டெர்மடைட்டிஸ் கண்டிஷனில் ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் அலர்ஜி அதெல்லாம் வந்து அதுவும் நமக்கு கால் பாதம் எரிச்சல் வரலாம். இப்போ கையில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நமக்கு கையெல்லாம் வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கை எரியுது எனக்கு, கழுத்தெலும்பு தேய்மானத்துலையும் அந்த நர்வ் டேமேஜ் நிறைய நமக்கு வரலாம். இப்போ ஃபுட்டு மூலமாக இப்போ விட்டமின் B12 நமக்கு பத்தலை, இப்போ நமக்கு வந்து சத்து குறைபாட்டினால வருது, அனிமியாலாம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஃபுட்டை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த நியூட்ரிஷன் ப்ராப்பராக நம்ம எடுக்கிறப்போ
அந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம கரெக்டாக எடுக்கிறப்போ அந்த அனிமியாவும் சரி, அந்த விட்டமின் B12, B6, அந்த ஃபோலேட்டு, அந்த தயமின் அது எல்லாமே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம எடுத்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த எரிச்சல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இப்போ வந்து பிளிஸ்டர்ஸ் நிறைய ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா பிளிஸ்டர்ஸ் வரும், வேரிசெல்லா ஜோஸ்டர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்லையும் நமக்கு அந்த மாதிரி எரிச்சல்லாம் வரும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த வைரலுக்கெலாம் வந்து நம்ம கரெக்டான மெடிசன் எடுத்து அந்த வைரஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அது மூலமாக நம்மளுக்கு வந்து சரியாகும். இன்னும் டார்சாலிஸ் பீடிஸ் ஆர்ட்ரிஸ்னு நம்ம கால் பாதத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அந்த ஆர்ச்சில் இருக்கிற நர்வ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில சமயம் டேமேஜ் ஆகும். எப்படின்னா டைட்டாக செப்பல் போடுறது, இந்த கட் ஷூ போடுறது, அந்த லேயர் வந்து அந்த இது டார்சாலிஸ் பீடிஸ் ஆர்ட்ரிஸ் அமுக்கிறப்போ என்ன ஆகும்னா அப்பயும் நமக்கு வந்து பர்னிங் சோல்ஸ், பர்னிங் ஃபீட் அந்த மாதிரியெல்லாம் வரும். சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, எனக்கு குத்துற மாதிரி இருக்குது, நறுக்குன்னு குத்துது, எரியுது, நைட்டில் தான் எனக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, நைட்டில் என்னால் தூங்கவே முடியல, எனக்கு பெரிய அவஸ்தையாக இருக்குது அப்படியெல்லாம் பேஷண்ட் சொல்லுவாங்க. அப்போது நமக்கு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன டிசீஸு அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த கால்பாதை எரிச்சதுலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். சரி, இப்போது இதுக்கு ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹோம் ரெமடிஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து 2 ஸ்பூன் போட்டு நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ரெகுலராக குடிக்கிறப்போ அது கொஞ்சம் அந்த பர்னிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா அந்த ஆப்பிள் சிடர் வினிகரில் வந்து நம்ம உடம்புல இருக்கிற pH லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அந்த பர்னிங் ரெடியூஸ் ஆகும். கால் பாதம் எரியுதா, மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சளில் வந்து தண்ணியில் கலந்து அதை கால் மேலே அப்ளை பண்ணிக்கிறது, அது வந்து ஓரளவுக்கு பர்னிங் கம்மியாகும். இன்னும் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கிறவங்களுக்கு அந்த கால் பாதத்தை வந்து சில்லுன்னு கோல்டு வாட்டரில், நம்ம ஐஸ் கோல்டு வாட்டரில் ஒரு டிப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வைக்கிறதுனால அந்த கால் பாதம் எரிச்சல் கம்மியாகும். இது எல்லாமே நான் சொல்கிறது டெம்பரவரி ரிலீஃப் தான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மருதாணி எடுத்து நல்லா அரைச்சி, விளக்கெண்ணன்னு சொல்லுவாங்களே, கேஸ்டர் ஆயில், அது கலந்து அது கூட ஆப்பிள் சிடர் வினிகரையும் ஊற்றி அதை காலில் அப்ளை பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு எனக்கு நல்லா இருக்குது, டெம்பரவரியாக ரிலீஃப். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரவரி ரிலீஃப் தான். இது இல்லாமல் நம்ம சத்துக்கள் கரெக்டாக மாதுளம்பழம் எடுத்துக்கிறது, விட்டமின் B12 எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கிறது, நம்ம அயனை வந்து அந்த பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், பப்பாளி பழம், இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு எதெல்லாம் வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குதோ, B12 சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம எடுக்கிறது மூலமாகவும் நம்ம கால்பாதம் எரிச்சலை சரி பண்ணிக்கலாம். இப்போது ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம எப்படி வந்து கால்பாதம் எரிச்சலை சரி பண்ணலாம்னா, ஹோமியோபதியில் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது இதில் எந்த டிசீஸ்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த டிசீஸ்க்குரிய மெடிசனை வந்து கொடுத்து க்யூர் பண்ணிக்க போகிறோம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் வராங்களா, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்னா டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் கொடுப்போம். இப்போ ஹோமியோபதியில் இப்போ டயபெட்டிக்கை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுனால நம்ம கால்பாதம் எரிச்சலை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுனா என்னென்னா, இப்போ எனக்கு வந்து 150 தான் இருக்குது, 120 தான் இருக்குது அப்படின்னு நம்பரை பார்த்து கண்ட்ரோலாக வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். இப்போ எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு, என்ன டாக்டர் நான் மெடிசன் எடுக்கிறேன், எனக்கு சுகர் லெவலே குறைய மாட்டுது, 300 காமிக்குது, 400 காமிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் மெடிசன் கொடுக்குறப்போ அந்த நம்பரை பார்க்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குதா. இதில் நிறைய கான்ட்ராவர்சரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில் இருக்கிற டாக்டர் சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ சுகர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கிட்னி ஃபால்ட் ஆகிடும், அதனால் வந்து நீங்கள் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, உங்களுக்கு யூரியா கிரியாட்டினைன் எதுவும் எலிவேட் ஆகுதா, இல்லை உங்களுக்கு பர்னிங்ஸ் இருக்குதா, இல்லை நரம்பு வலி இருக்குதா, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம். பேஷண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பயப்படாதீங்க, அது ஒரு நம்பர் தான். இப்போ வந்து அது ஒரு நம்பராக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலினோட அளவை வந்து நாங்கள் கண்ட்ரோலாக ஹோமியோபதி மெடிசன் கொடுத்து வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக கிட்னி டிஸார்டரோ இல்லை ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய பெரிய வியாதிகளோ இது வரைக்கும் வந்ததாக தெரியலை. இது வரைக்கும் அது மாதிரி எதுவுமே பேஷண்ட்டை எதுவுமே பெரிய வியாதிகள் எதுவுமே தாக்கலை. அவங்களுக்கு கிட்னி டிஸார்டரும் வராது. அப்போது பேஷண்ட்டை நம்ம சொல்கிறப்போ, நீங்கள் சுகர் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக நடங்க, சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு காலுக்கு வந்து மசில் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள். இப்போ வந்து காலில் வந்து நம்ம நல்லெண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் பண்ணோம்னா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஆலோவேரா இருக்கு இல்லையா, அந்த பல்ப் எடுத்து நம்ம காலில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கிறதுனாலே நமக்கு வந்து கால்பாதம் எரிச்சல்லாம் சரியாகும். இன்னொன்று இருக்கு இல்லையா, இப்போ சுடுதண்ணியில் வந்து வெதுன்னு சுடுதண்ணியில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எப்சம் உப்பு போட்டு அதை ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் காலை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை எடுத்து நம்ம கழுவிக்கிட்டோம்னாலும் கொஞ்சம் கால்பாதம் எரிச்சல்லாம். இது வந்து எக்ஸ்டர்னல் மேனேஜ்மெண்ட். நான் சொல்கிறது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட். ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாங்கள் சுகர் ட்ரக்ஸ் கொடுப்போம். சுகர் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அவங்க வந்து சரியாகிறாங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்.
அவங்க வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நர்வெல்லாம் டேமேஜ் ஆகி காலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் ஸ்வெல்லிங்காக பளபளன்னு இருந்துச்சு. அவங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலாக தான் இருக்குது. சுகர் பார்த்தீங்கன்னா 200 தான் இருக்குது. ஆனால் நான் 20 இயர்ஸாக மெடிசன் எடுக்கிறேன். நான் முன்னாடி வந்து கம்மியான பவரில் எடுத்தேன். இப்போ பவர் அதிகமாக்கிட்டாங்க. முன்னாடி ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, இப்போ நான் 4 மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்குது. ஆனால் என்னால் எரிச்சல் தாங்கவே முடியல. மிளகாயை அரைச்சி வச்சது மேலே ஒரு மாதிரி இப்படி பத்துது, கையெல்லாம் ரொம்ப திக்குன்னு எரியுது, கால்லாம் எரியுது. என்னால் கொஞ்சம் கூட 1 மணி நேரம் கூட தூங்கவே முடியல. கொஞ்சம் தூங்கினாலும் அந்த எரிச்சல் வலியினால் நான் உடனே ஏஞ்சிக்கிறேன். எனக்கு காலில் வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரியெல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் லெவல் கொஞ்சம் ரைஸ் ஆகும். பட் வந்து உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அந்த நம்பர் பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போதைக்கு மெடிசன் தரேன். ஆனால் சுகர் லெவல் ரைஸ் ஆகும், பரவாயில்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் கொடுங்க, எப்படியாவது எனக்கு கால் பாதம் எரிச்சல் சரியானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெடிசன் வாங்கிட்டு போனாங்க. அந்த பேஷண்ட் வந்து நான் தரவாக செக் பண்ணிவிட்டு நான் மெடிசன் கொடுக்குறப்போ அடுத்த மாதம் வந்தாங்க. பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த ரெட்னஸ் வந்து நல்லாவே ரெட்னஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிருந்தது. ஆனால் எரிச்சல் வந்து எனக்கு கொஞ்சம் தாம்மா சரியாயிருக்கு. ஒரு 10லேருந்து 15% தான் சரியாயிருக்கு. திருப்பியும் கால் எரிச்சல் எனக்கு இருக்குது. ஆனால் வந்து எனக்கு தலை சுத்தல்லாம் முன்னாடி இருக்கும். அந்த தலை சுத்தல் எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு அந்த கையெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கும். அந்த கையெல்லாம் மறுத்து போகிறதெல்லாம் வந்து எனக்கு சரியாயிருக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப கால் வந்து கூச்சமாக இருக்கும் எனக்கு. இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ என்னால் வெறும் காலோட நடக்க முடியுது. முன்னாடி வெறும் காலோட நடக்க முடியாது, ரொம்ப சென்சிட்டிவாக கூச்சமாக இருக்கும், கால் மறுத்து போயிருக்கும். இப்போ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் 2வது மாதமும் மெடிசன் கொடுத்தேன், 3வது மாதமும் கொடுத்தேன். அப்படி கொடுத்துட்டே வரப்போ 5வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக கால் எரிச்சல் இல்லைன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் எப்படிம்மா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து சுகருங்கிறது வந்து அளவுங்கிறது அடுத்த விஷயம். நீங்கள் வந்து என்னை கால் பாத எரிச்சலை சரி பண்ணிட்டீங்க. எனக்கு அதுவே இப்போ நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது ஒரு கான்ட்ராவர்சரி இருக்குது, ஹோமியோபதி மெடிசன் எடுத்தால் சுகர் சரியாகாது அப்படின்னு. அது வந்து நம்பரை தான் வந்து குறைக்க முடியாதே தவிர, பட் சுகர்னால் வர எல்லா காம்ப்ளிகேஷனையும் கண்டிப்பாக குறைக்க முடியும். சுகர்னால் ஹோமியோபதி மெடிசன் எடுத்தால் ஒரு கிட்னி டிசார்டரோ, ஒரு ஸ்ட்ரோக்கோ, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்கோ கண்டிப்பாக வரவே வராது. இது வரைக்கும் வந்ததாக சரித்திரமும் இல்லை. ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிற எல்லாருக்குமே வந்து உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 90 டேஸ் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த HbA1c பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக தான் இருக்கும். இது வேணால் 300 400 கூட இருக்கலாம். ஆனால் அந்த HbA1c பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்ட்ரோலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நர்வ் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கால் அடிபட்டுருச்சு, எனக்கு கால் அடிபட்டு சர்ஜரி பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, சென்சரி காம்ப்ளெக்ஸ் நர்வ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி போஸ்ட் சர்ஜிக்கல் அது வந்து வந்தாங்க. ஹோமியோபதியில் வந்து ஹைப்பரிக்கம் நர்வ் டேமேஜுக்கு வந்து ஹைப்பரிக்கம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது. அந்த ஹைப்பரிக்கம் 1 வந்து ஒரே ஒரு டோஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலிபாஸு அந்த மாதிரி மெடிசன், அவங்களுக்கு வந்து ஃபெரம்பாஸ், ஆல்ஃபா அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நான் கொடுத்து அனுப்புனேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20 டேஸ்லேயே வந்து ஒரு 7 to 8 இயர்ஸாக அந்த பெயினும் எரிச்சலும் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு மாதிரி நர்வ் டேமேஜோ இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷனோட இந்த பர்னிங் ஃபீட் இருக்கிறவங்களோ ஹோமியோபதி மெடிசன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு மெயின் மெடிசன்ஸ் இருக்குது. சல்ஃபர் அப்படிங்கிறதே வந்து பர்னிங் இஸ் த சல்ஃபர் இஸ் த பர்னிங் அப்படின்னே சொல்லுவோம். அதாவது எரிச்சல் அப்படின்னு வந்துட்டாலே அந்த மெடிசன் கொடுத்தா ரொம்ப கம்ப்ளீட்டாக நமக்கு சரியாகும். இப்போ அந்த டீனியா பீடிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அத்லெட்டிக் ஃபுட்டு, அந்த டீனியா பீடிஸ்க்கு அந்த டீனியாவோட ஹெட் ஆஃப் த மெடிசனே வந்து சல்ஃபர் தான். அந்த மெடிசன் நம்ம அந்த அத்லெட் ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பிஸ் மெல்லிஃபிகா இருக்குது, ஆர்சனிக்கம் ஆல்பம் இருக்குது, மெடோரினம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, ஆர்னிகா இருக்குது, சைலிஷியா இருக்குது. அதாவது எந்த டிசீஸ் இவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது, காலிபாஸ் இருக்குது. இதில் எந்த மெடிசன் நம்ம கண்டுபிடிச்சி, அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு எந்த மெடிசன் சூட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டாக அது எந்த டிசீஸ் அவங்களுக்கு இருக்குது, எதனால் அவங்களுக்கு அந்த எரிச்சல் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பல்லு ஹெரிடேட்டரி டூத்னால கூட நம்மளுக்கு வந்து 1 arm 1 leg பாதிக்கப்படும். அதுக்கெல்லாம்
பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பரிக்க மெடிசன் வந்து அந்த நர்வ் ரூட்டெல்லாம் வந்து டேமேஜ்லேருந்து குறைச்சி கண்டிப்பாக வந்து அந்த இதுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். என்ன டிசீஸ்னு கண்டுபிடிச்சி அந்த மெடிசனை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஹோமியோபதியில் இந்த பேர்னிங் சோல்ஸ்லேருந்து பேர்னிங் ஃபீட்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, காலுக்கு மசாஜ் பண்ணுறது, நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது. இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்கள ஆல்கஹால் கன்சம்ஷன் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்கள ஆல்கஹால் குறைக்க சொல்கிறது, ஸ்மோக் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்கள ஸ்மோக்கு கம்மி பண்ண சொல்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹோமியோபதி ட்ரக் கொடுத்தோம்னா 100% இந்த பேர்னிங் ஃபீட்லேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக சரியாயிருவாங்க. நீங்கள் இந்த என்ன டிசீஸ் அப்படிங்கிறத மட்டும் டாக்டர்கிட்ட மறைக்காமல் சொல்லி நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேர்னிங் சோல்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெக்கவரி ஆகலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.